சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல கடந்த வீக்கில் நடந்திருக்கக்கூடிய பீப்புள்ஸ் சாய்ஸ் ரவுண்டில் மக்கள் யாருமே எதிர்பார்க்காத அபிஷேகாவை ஜட்ஜஸ் இந்த வாரம் 5வது ஃபைனல்ஸாக சூஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. இது ஒரு பக்கம் அபிஷேகா ஃபேன்ஸுக்கும் சரிகமபா ஃபேன்ஸுக்கும் ஹாப்பியாக இருந்தாலும் மோக்ஷிதா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துருக்கு. விஷ்ணுவர்தன், அக்ஷித் நிருப்பம், வர்ஜா, தன்வி இந்த 4 பேருமே டிக்கெட் ஃபினாலே வாங்கி உள்ளே போயிட்டாங்க. 5வது ஃபைனலிஸ்ட்டாக கண்டிப்பாக மோக்ஷிதா வருவாங்க, இல்லைனா சுமன்ராஜ் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள் ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பீப்புள்ஸ் சாய்ஸ் அப்படிங்கிற பெயரில் ஒரு சுற்று வச்சாங்க. எப்பொழுதுமே ஞாயிற்றுக்கிழமை யார் ஃபைனலிஸ்ட் அப்படிங்கிறத அறிவிப்பாங்க. ஆனால் இந்த வாரம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப அவசரமாக சனிக்கிழமையே 5th ஃபைனலிஸ்ட் யார் அப்படிங்கிறத அறிவிச்சிட்டாங்க. 7 போட்டியாளர்களும் மேடையில் நிற்கும் போது யார் தலையில் க்ரீன் லைட் எரியுதோ அவங்க பாட்டு பாடுற மாதிரியும், அதில் அபிஷேகா அவங்களோட ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய கிராமிய சார்ந்த பாடலை பாடினாங்க. ஒருத்தவங்களும் ரொம்ப பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அபிஷேகோட பர்ஃபார்மன்ஸ் மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது டாப் நாச்சாக இருந்திருக்கு அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த வாரம் டிக்கெட்டு ஃபினாலேக்கான அந்த 5வது டிக்கெட்டை அபிஷேகாவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி ஜட்ஜஸ் எல்லாருமே ஒன்றா டிக்ளேர் பண்ணும்போது அபிஷேகா ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தோட கண்ணீரோட 5வது சேரில் போய் உட்காந்துருக்காங்க. இது ஒரு பக்கம் ஹாப்பி தான், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனால் மோக்ஷிதா கொஞ்சம் ஏமாட்டம் அடைஞ்சாங்க. ஆனால் அவங்க அது என்ன சொன்னாங்கன்னா, ஒருவேளை எனக்கு 5வது டிக்கெட் கிடச்சா சந்தோஷப்படுவேன், அப்படி ஒருவேளை எனக்கு கிடைக்கலனா என்னோட இசை பயணம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே ஜட்ஜஸ் அபிஷேகம் தான் 5th ஃபைனலிஸ்ட் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனால் சனிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை எபிசோடில் சனிக்கிழமையே அபிஷேகம் அறிவிச்சதுக்கப்புறம் ஞாயிற்றுக்கிழமை என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. எக்ஸ்ட்ராவாக ஒரு 2 பேரை ஃபினாலேவுக்கு அனுப்புகிறோங்கிற மாதிரி ஜட்ஜஸ் ஒரு அடுத்த சர்ப்ரைஸாக கொடுத்துருக்காங்க. இப்போ மோக்ஷிதா ஃபேன்ஸுக்கு என்ன ஒரு ஆதங்கம் இருக்குன்னா, அபிஷேகாவை விட மோக்ஷிதா நல்லா தான் பாடினாங்க, நீங்கள் அபிஷேகாவுக்கு பதிலாக மோக்ஷிதாவை அனுப்பியிருக்கலாம். எக்கச்சக்கமான வாரங்கள் மோக்ஷிதா அவங்க பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க, நிறைய வாரங்கள் கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட மோக்ஷிதாவுக்கு 5th ஃபைனலிஸ்ட் கொடுக்காம அவங்களோட கிராமிய சார்ந்த பாடலில் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய அபிஷேகா இந்த வாரம் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணதால் அவங்களுக்கு கொடுத்துட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மக்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம் கிடச்சிருக்கு. இதை பற்றி மோக்ஷிதா அவங்க தரப்பில் என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, என்னை விட அபிஷேகம் நல்லா பாட்டாங்க, அபிஷேகோட நான் நல்லா பாடிட்டேன், எனக்கு பதில் அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வேணாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டேஜில் தான் சொன்னேன், எனக்கு இந்த டிக்கெட்டு ஃபினாலே கிடைச்சா சந்தோஷப்படுவேன், கிடைக்கலனா என்னோட மியூசிக் ஜர்னி தொடர்ந்து தான் இருக்கும். இதை விட இன்னொரு பெரிய மேடையில் அவங்க சந்திக்க போகிறேன், மற்றபடி நான் ரொம்ப பெருசாக ஃபீல் பண்ணல, வருத்தப்படல அப்படிங்கிற மாதிரி மோக்ஷிதா ரொம்ப ஸ்போர்ட்டிவாக பேசியிருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது ஒரு பக்கம் அபிஷேகாவுக்கு 5th ஃபைனல்ஸ் கிடைச்சது சந்தோஷமாக இருந்தாலும் பல வாரங்கள் அபிஷேகாவோட பெஸ்ட்டாக கொடுத்துருக்கக்கூடிய மோக்ஷிதாவுக்கு நீங்கள் 5வது டிக்கெட் கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிறது ஃபேன்ஸோட ஆதங்கமாக இருக்குது. மோக்ஷிதாவுக்கு பதிலாக அபிஷேகாவுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஃபேன்ஸ் கொஞ்சம் கொந்தளிச்சாலும் மோக்ஷிதா ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டு அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஜட்ஜஸ் கொடுத்துக்கூடிய இந்த ரிசல்ட் ஒரு ஃபேரான ரிசல்ட் தான், மக்கள் திருப்பி நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.